சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு 7ல ராகு, லக்ன கேதுங்க. ஸோ சிம்ம ராசிக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் அஷ்டம சனி. இது இவங்க இன்னும் 2.5 வருஷத்துக்குமே கம்முன்னு தான் இருக்கணும். எந்த ஒரு சேட்டையோ எந்த ஒரு வேலையோ பண்ணவே கூடாது. தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, தொழில் லாஸா இழுத்து மூடிட்டு 2 வருஷம் வந்து கடன் வாங்கியே சொக்கந்து. அதை தான் நம்ம சனி பேச்சிலே சொன்னோம். இப்போ இதில் என்ன ஆகும்னா ரொம்ப டிப்ரெஷன் ஆகும், மன உளைச்சல் ஆகும், சம்மந்தமே இல்லாதவனா நம்மளை பேசுவான், யாருக்கிட்டையும் பேச பிடிக்காது. புரியுதுங்களா? தனிமையாக இருக்கலாம்னு தோணும். மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா துரோகம் அதிகமாக சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் அவங்களுக்கு வந்துருச்சு. நான் திரும்பவும் சொல்கிறேன், பணமே இல்லைன்னாலும் கடன் வாங்கி கூட செலவு பண்ணி இந்த ஒரு 2 வருடத்தை ஓட்டுறது மட்டும் பாருங்கள். புதுசாக பண்ணுறேன், கம்பேக் கொடுக்குறேன், அன்வான்ட் மோட்டிவேஷ்னல் வீடியோ பார்த்து அவங்க லைஃப்பை அவங்க வந்து பெரிய ரிஸ்கில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அடுத்த 6 வருஷம் அவங்க ரெக்கவர் ஆக இதில் விட்டது. முக்கியமாக ஷேர் மார்க்கெட் பக்கம் இவங்க வரவே கூடாது. புரியுதுங்களா? இவங்களுக்கு நீங்கள் என்ன இது இப்போ சாப்பிடலான்ட்டு போனால் இவங்க போகிறப்ப சாப்பாடு தீர்ந்துடும். இல்லைன்னா அந்த சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமாக இவங்களுக்கு மட்டும் மற்றவங்களாம் சூப்பர்னு சொல்லிட்டு போவாங்க. ஒரு ட்ரெயினில் போகிறாங்கன்னா இவங்களுக்கு மட்டும் உட்கார சீட் வந்து நல்லா இருக்காது. ஒரு படத்துக்கு போகிறாங்கன்னா இவங்களுக்கு மட்டும் ரொம்ப ஒரு நெகட்டிவான விஷயம் எல்லாம் எடுத்தாலும் உங்களுக்கு மன உளைச்சல் கேரண்டி. அதனால் எந்த மாற்று கருத்து இல்லை. கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு வரும், அதுலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் சிம்பிளாக சொல்ல போனால் எதுவும் பேசாமல் கம்முன்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. சரி நிம்மதியாக இருக்கலாம், கோயிலுக்கு போனாலும் ஏதோ மன உளைச்சலை கொண்டு வந்து விடக்கூடிய காலகட்டங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், சிம்ம ராசிக்கு பாசிட்டிவே கிடையாது. மேக்ஸிமம் சைலண்டாக இருந்துக்கிறது ரொம்ப 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 நல்லது.